படிக்கிறதுல இருக்கிற பெரிய பிரச்சனை, ஒருத்தன் அச்சீவ் பண்றதுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை எது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய தேடினேன், ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க. ஒருத்தர் ஒன்று வித்தியாசமா சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, மைக்கேல் ஃபெல்ப்ஸ் இருந்தார். இவர் ஒரு சாதாரண ஸ்விம்மராக தான் இருந்தார். மைக்கேல் ஃபெல்ப்ஸ் உங்களுக்கு தெரியும், நிறைய கோல்டு ஜெயிச்சவர், சாதாரண ஸ்விம்மர். இவரை பெரிய ஸ்விம்மராக மாற்றினது யாருன்னா அவருடைய கோச். கோச் அப்படி என்ன பண்ணாரு, என்ன வித்தியாசமாக பண்ணாரு, இவர் இத்தனை மெடல் ஜெயிச்சாரு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 வருஷம் ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம் ப்ராக்டிஸ், 6 hours 6 இயர்ஸுக்கு ஒரு நாள் விடாம ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாரும் கஷ்டப்படுற மாதிரி தான் இவர் கஷ்டப்பட்டிருக்காரு. இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே விஷயத்த 6 மணி நேரம் பண்ணணும்னா 3 நாள்ல போர் அடிச்சிடும். நம்மளுக்கு போர் அடிச்சிருமா? அடிச்சிடும். கிளாஸ் 6 நிமிஷம் 60 நிமிஷம் போனாலே போர் அடிச்சிடும், அப்படிதானே? 6 மணி நேரம் 6 வருஷத்துக்கு பண்றாரு, போர் அடிக்கிறத தாண்டி பண்றாரு. அப்போ சக்சஸ் அச்சீவ் பண்றவங்க இந்த போர் அடிக்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த போர் அடிக்கிற விஷயத்தையும் தொடர்ந்து பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன். நிறைய நேரம் என் கிளாஸ் போர் அடிக்கும், ராஜா சார் கிளாஸ் ரொம்ப போர் அடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு போர் அடிச்சாலும் அதை தாண்டி நீங்க கண்டினியூ பண்றீங்கல்ல, அதுதான் வெற்றியாளனுடைய அடையாளம்.